புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 11b தொடக்கம் 17 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால் தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கே இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. காயப்படாமல் வெற்றி கிடைப்பது இல்லை. காயப்படாத உறவுகள் ஆழம் காண்பதும் இல்லை. காயப்பட்ட உறவுகளை குணப்படுத்துகின்ற ஒப்பற்ற மருந்து நற்கருணை மட்டுமே என்பதை இன்று நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக இருக்கிற போது அவனுக்கு பகிர்ந்து உணவு கொடுக்காமல் என்னதான் மனமுருகி நாங்கள் சபித்தாலும் அது கடவுளை சென்று அடையப் போவது இல்லை. உறவுகளினுடைய முடிச்சுத்தான் எங்களுடைய சிறப்பான மனித வாழ்க்கை. எனவே உறவுகளுக்கு அடிப்படையாக இருப்பது அன்பு என்கின்ற உன்னதமான ஒரு செயல்பாடு. அது ஒரு வாழ்வின் பகிர்வு. அன்பின் நிறைவு தான் தியாகமாக, அந்த தியாகம்தான் பகிர்வாக அது பிரதிபலிக்கின்றது. விவிலியத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கடவுளுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடையே நிலவிய உடன்படிக்கை அது அன்பின் வெளிப்பாடாக அது அமைந்திருக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை அவர்கள் முறித்து கொண்டார்கள். இருப்பினும் கடவுள் அவர்களை தண்டிக்காது ஒவ்வொரு தடவையும் அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். வல்லமையோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கு மிக முக்கியமாக இருந்தது அன்பு என்கின்ற அந்த உணர்வின் பகிர்வு என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிறோம். அவர் மக்களை அன்பு செய்கிறார். அந்த மக்களை அன்பு செய்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை எப்போதுமே தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறார். எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு விடயங்களை அவர்கள் செய்திருந்தாலும் அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே சரியாக புரிந்து கொள்ளுகிறோம். இந்த அன்பினுடைய அடிப்படையிலே, இந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை தான் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்புக்கு நிறை வல்லமை கொடுப்பவராக, அந்த தியாகத்திற்கு வடிவம் கொடுப்பவராகத்தான் இந்த நற்கருணை என்கின்ற பிரசன்னத்தை எங்களுக்கு தருகிறார். புனித வியாழக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை ஆண்டவர் இயேசு கழுவுகின்றார். பணிவிடை பெறவல்ல, பணிவிடை புரியத்தான் நான் வந்தேன் என்பதை ஆண்டவர் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். அதன் மூலமாக ஆண்டவர் சிறப்பான விதத்திலே அன்றைக்கு நற்கருணையை ஏற்படுத்துகிறார். அந்த நற்கருணையை ஏற்படுத்துவதற்கான மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நான் எப்போதுமே உங்களோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் தெளிவாக அந்த இறை உறவினுடைய மேன்மைக்குள்ளே நாங்கள் எப்போதும் வாழ வேண்டும் என்பதற்காக தானும் எங்களோடு எப்போதுமே பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை மெய்ப்பிப்பதற்கான ஒரு அடையாளமாக நற்கருணை எங்களுக்கு தரப்படுகிறது. அதனால்தான் அன்பானவர்களே, நற்கருணை எங்களுடைய வாழ்வினுடைய ஊற்றும் உறைவிடமும் உச்சியுமாக இருக்கிறது. அந்த நற்கருணை ஆண்டவர் எங்களோடு எப்போதுமே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஏற்படுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி அதை யதார்த்தமாக்கி கொண்டிருக்கிறோம்.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மனிதருக்கு உணவாக மாறுவது போல இயேசு என்கின்ற விதை இருக்கிறது. அது மண்ணிலே விழுந்து பலருக்கு உணவாக அது மாறுகின்றது. மனித குலத்தை தனியாக விட்டு செல்ல மனம் இல்லாதவராய் தன்னை அப்பத்திலும் இரசத்திலும் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். இதுதான் அந்த தெளிவு, அதான் அந்த நிறைவு. ஆண்டவர் இயேசு எப்படி தன்னை ஒடுக்கி உடைத்து தன்னை பித்து தன்னை பிழிந்து மானிடர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னை பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு மேலான சிறப்பு தான் இந்த நற்கருணை என்கின்ற வாழ்வு. அன்பானவர்களே, மனித சமூகத்தின் மீது ஆண்டவர் கொண்ட அன்பினுடைய உறவினுடைய பகிர்வினுடைய உச்சக்கட்டம்தான் நாங்கள் இந்த நற்கருணை என்று பார்க்கிறோம். அதாவது இயேசு தன்னையே கொடுத்த நிகழ்வாகும். தன்னையே பலியாக கொடுக்கின்ற அந்த நிகழ்வினுடைய மேன்மைதான் நற்கருணை பிரசன்னமாக எங்களுக்கு தரப்படுகிறது. பகிர்வின் நிறைவு தான் இறைவனுடைய வல்லமையை நாங்கள் அனுபவிப்பதற்கான ஒரு வழியாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் சிறப்பாக பார்க்கிறோம். ஒரு மரத்தின் வழியாக மனிதன் வாழ்வை இழக்கின்றான். இன்றைக்கு ஒரு மரத்தின் வழியாகத்தான் நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிறோம். அன்று ஆதாமும் ஏவாளும் ஒரு மரத்திலிருந்து ஏற்பட்ட கனியினாலே தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். ஆனால் சிலுவை மரத்தின் மூலமாக தரப்பட்ட தூய இரத்தத்தினுடைய சிறப்பினாலே இன்றைக்கு நாங்கள் வாழ்வை பெற்று கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை அன்பானவர்களே. அப்போ அது எங்களுடைய வாழ்வினுடைய ஒரு சிறப்பாக அமைந்திருப்பதற்கு ஆண்டவர் இயேசு தன்னை கல்வாரியிலே கையளித்த அந்த தியாகம் இருக்கிறதே, அந்த தியாகத்தினுடைய இந்த உலகத்திலே யாரும் செய்திடாத ஒரு தியாகத்தை ஆண்டவர் இயேசு பலருடைய மீட்புக்கு விலையாக தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். அந்த மேலான சிறப்பை தான் நாங்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னை உடைக்கின்றார், தன்னை பிக்கின்றார், தன்னை பிழிகின்றார். நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே ஆண்டவர் தியாக பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு தூய மறை நிகழ்வினுடைய ஒரு நிறைவு தான் இந்த நற்கருணை என்று நாங்கள் சொல்லுவது. அதனால் தான் நாங்கள் ஒவ்வொரு இந்த கல்வாரியிலே நடந்த அந்த தியாக பலியினுடைய மேன்மையை ஒவ்வொரு திருப்பலியிலே நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். ஆண்டவர் இயேசு உடைக்கப்படுகின்ற அந்த மேலான வல்லமை நற்கருணை வடிவத்தில் எங்களுக்கு தரப்படுகிறது. அதாவது கல்வாரியிலே தன்னை கையளித்த இயேசுவினுடைய தியாகம், அவருடைய அன்பு, அவருடைய பகிர்வு இன்று எங்கள் மத்தியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். வழங்கத் தெரிந்தவர்களுக்குத்தான் வாழத் தெரியும் என்று சொல்லுவார்கள். தனது பிள்ளைகளுக்காக தன்னுடைய உழைப்பு எல்லாவற்றையுமே தியாகம் செய்கின்ற ஒரு தந்தை இருக்கிறாரே, அவர் கொடுக்க தெரிந்தவர். தன்னுடைய வாழ்க்கையிலே அள்ளி அள்ளி அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறாளே ஒரு தாய், அவள் தியாகத்தினுடைய உச்சத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மேலான படைப்பு. ஏனென்றால் அந்த தாய் தனக்கென்று வாழுவதில்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவள் தன்னை கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் தன்னை முற்றுமுழுதாக கொடுக்கின்றார் ஆண்டவர். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன் என்பதை ஆண்டவர் மெய்ப்பிப்பதற்கான ஒரு வல்லமை தான் இந்த நற்கருணை என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கல்வாரியிலே இயேசுவினுடைய இரத்தம் விதைக்கப்பட்டது. அது பகிர்வினுடைய அடிப்படையிலே உலக மக்களினுடைய இதயங்களிலே அது தெளிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தில் இருந்துதான் கிறிஸ்தவம் என்கின்ற அருமையான செடி அது வளர்ந்தோங்கியது. அவரினுடைய மரணம்தான் நம்முடைய வாழ்வினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. அவருடைய மரணம்தான் எங்களுடைய வாழ்வினுடைய சிறப்பாக இருக்கிறது. அவருடைய மரணம்தான் எங்களுடைய வாழ்வினுடைய நிறைவாக இருக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதரங்களே, அவருடைய தியாகம்தான் பகிர்வினுடைய தொடக்கமாக எங்களுக்கு தரப்பட்டது. பல சோதனைகள் வந்தாலும் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தம் ஆறுதலையும் முழு நிறைவையும் தருகிறது என்பது உண்மை. அதுதான் யதார்த்தம், அதுதான் நிதர்சனம். நற்கருணை நம்மை இயேசுவோடு மட்டும் அல்ல, உறவின் அடிப்படையிலே நம் அனைவரையும் ஒன்றாக இணைக்கிறது. அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்ளுகிறோம் என்று கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே புனித பவுல் 10ஆம் அதிகாரத்திலே மிகவும் சிறப்பாக சொல்லுவார். இந்த நற்கருணை கொண்டாட்ட பகிர்வுதான் ஆதி கிறிஸ்தவர்களை ஒரே குடும்பமாக ஒரே உணர்வுடன் உடைமைகளை பகிர்ந்து கொள்ள தூண்டியது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் பகிர்ந்து கொடுத்தார்கள்.
இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு இந்த புதுமையை செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால் அங்கே இன்னமொரு புதுமை ஏற்பட்டிருக்கின்றது. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எப்படி 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பது என்கின்ற ஒரு நிலை சீடர்களுக்குள்ளே இருந்தபோது ஆண்டவர் இயேசு சொல்றார், அவர்களை பந்தியில் அமர்த்துங்கள். இந்த 5 அப்பமும் 2 மீனும் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட ஏராளமான மக்கள் அங்கே இருந்திருக்கக்கூடும். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற எண்ணிக்கை ஆண்களினுடைய எண்ணிக்கை மாத்திரம்தான். அங்கே பெண்கள் இருந்திருப்பார்கள், பிள்ளைகள் இருந்திருப்பார்கள், குழந்தைகள் இருந்திருப்பார்கள், அங்கே ஏராளமான மக்கள் இருந்திருப்பார்கள். இத்தனை பேருக்கும் எப்படி இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் போதுமானதாக இருந்தது என்று சொன்னால் சில இறையியலாளர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் இயேசு புதுமை செய்பவர், அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆண்டவர் இயேசு நிச்சயமாக புதுமை செய்யக்கூடியவர், அவர் அவ்வளவு பேருக்கும் அந்த உணவை கொடுத்திருக்க முடியும். இரண்டாலும் இறையியலாளர்கள் இன்னும் ஒரு கருத்தையும் முன்வைப்பார்கள். அங்கே ஒரு சிறுவன் தன்னுடன் இருந்ததை 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதே போல் அங்கே இருந்த மக்களும் உணவு கொண்டு வந்திருப்பார்கள். அவர்களும் ஒருவர் இந்த உணவுகளை பகிர்ந்து கொடுத்திருப்பார்கள். ஏராளமான உணவுகள் அங்கே இருந்திருக்கிறது என்றும் ஒரு கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு இதன் மூலமாக ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறார். நீ பகிர்வினுடைய ஒரு நிறைவை அனுபவிப்பதற்கான ஒரு வாழ்வின் தேடல் தான் இந்த நற்கருணை என்று சொல்லுவது. என்ற கொடுப்பது தானே நற்கருணை என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ளுகிறோம். வாழ்வினுடைய ஒரு அன்பை, ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறப்பான வழியாக அது எங்களோடு அமைந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னம் என்னுடைய வாழ்வாக்கப்படுகிறதா? ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்தை நான் வாழ்வாக்க முனைகிறேனா? ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னம் என்னுடைய வாழ்விலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? ஏனென்றால் இந்த நற்கருணை தியாகத்தின் வடிவமாக இருக்கிறது, இந்த நற்கருணை அன்பின் வடிவமாக இருக்கிறது, இந்த நற்கருணை இரக்கத்தின் வடிவமாக இருக்கிறது, இந்த நற்கருணை பகிர்வின் வடிவமாக இருக்கிறது. இந்த நற்கருணை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாழ்வின் பயணமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த நற்கருணை வாழ்க்கையை எங்களாலே வாழ முடிகிறதா என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த விழா எங்களுக்கு பல சவால்களை விடுத்து கொண்டிருக்கிறது. ஒன்று, நம்மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு, தியாகத்தின் இறுதி கட்டம். இயேசு தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த அந்த அன்பின் வெளிப்பாட்டை, தியாகத்தை பகிர்வின் வழியாக நாங்கள் செயல்படுத்த முனைகிறதா? இரண்டாவது, ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் முகவரி இழந்து வாழும் மக்கள் ஒரு புறம் இருக்க, சாப்பிட வயிற்றில் இடமில்லை என்று கவலைப்படும் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு எங்களுக்கு மனம் இருக்கிறதா? மூன்றாவது, தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைப்பதனாலே யாரும் பணக்காரர் ஆவது இல்லை. பசித்தவனுக்கு உன்னால் முடிந்ததை நீ கொடுக்க முடிகின்றதா? பகிர்வு என்பது விதை நெல் மாதிரி அன்பானவர்களே. அதை எந்த அளவுக்கு பரவலாக விதைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அது பலுகி பெருகி சிறப்பாக அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஐந்தாவதாக, அன்பின் வெளிப்பாடான தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து வாழ்ந்த ஆதி கிறிஸ்தவர்களைப் போல நாங்களும் எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்க விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், நற்கருணை என்னுடைய வாழ்வாக்கப்படுகிறதா? நற்கருணையை நான் வாழ வேண்டும். இயேசு தன்னை தியாக பலியாக உடைத்து பித்து தந்தது போல நாங்களும் முடிந்த அளவுக்கு இயேசுவினுடைய அன்பின் பகிர்வை, இந்த நற்கருணை பிரசன்னத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதே பகிர்வை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொடுக்க எங்களாலும் இயலுமானதாக இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த பெருவிழா எங்களுக்கு விடுக்கின்ற சவால்களை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளுவோம். முக்கியமானதாக, நாங்கள் எங்களிடம் உள்ளதை மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறோமா? நற்கருணை ஆண்டவர் தன்னை முற்று முழுதாக பகிர்ந்து கொடுத்தது போல எங்களாலும் நாங்களும் பகிர்ந்து கொடுக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நற்கருணை பிரசன்னத்துக்கு சாட்சியம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்தும் செபிப்போம். ஆமீன்.